விசாலாட்சி உடனமர் காசி விஸ்வநாதரையும் குருவாயூரப்பனையும் முதற்கண் வணங்கிக் கொள்கிறேன். ஈரோடு தொண்டர்சீர் பரவுவார் அடிகளுக்கும் சம்பந்த சரணாலய அடிகளுக்கும் ஆரூர் அடிகளுக்கும் குரு வணக்கத்தை கூறி குரு குல நெறியின் சிவநேய செல்வர்களையும் வணங்கி எனக்கு அளித்த பதிகத்தையும் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளிய 5ஆம் திருமுறையில் தல முறையில் 215வது பதிகம், பன்முறையில் 6வது பதிகம், பக்கம் 520. எப்போதும் என தொடங்கும் திருவாரூர் பதிகம். தல வரலாறு. காவிரி தென்கரை 77வது தலம். இறைவன் வன்மீகநாதர் தியாகராஜர். இறைவி அள்ளியங்கோதை கமலாம்பிகை. தீர்த்தம் கமலாலயம். தலமரம் பாதிரி. இன்றைய நாள் ஓர் பொன்னாள். திருவாரூர் தேரன்று தல வரலாறையும் பதிகத்தின் வழியாக இறைவனின் பெருமையையும் கேட்கிறோம். திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன் என்று சுந்தரர் பாடுகிறார். சுந்தரருக்கு இறைவன் தில்லைவாழ் அந்தணர்தம் அடியார்க்கும் அடியேன் என்று அடியெடுத்து கொடுத்த தலம். மூவராலும் பாடல் பெற்ற தலம். திருவாசகத்திலும் திருவிசைப்பாவிலும் பாடல் பெற்ற தலம். மந்திரம் எண் 1. எப்போதும் இறையும் மறவாது நீர் முப்போதும் பிரம்மன் சொல நின்றவன் செப்போதும் பொனின் மேனி சிவன் அவன் அப்போதைக்கு அஞ்சல் என்னும் ஆரூரனே. இத்தலத்து இறைவன் முப்போதும் பிரம்மனால் தொழப்படுபவர். பொன்னார் மேனியன். நம் உடம்பை விட்டு உயிர் பிரியும் போது அஞ்சல் என்று அபயம் தருபவன். அந்த சிவனை ஒருபோதும் மறத்தல் கூடாது. இறையும் என்பதற்கு சிறிதும் என்ற பொருள். மந்திரம் எண் 2. சடையின் மேலும் ஓர் தையலை வைத்தான் அடகிலா அறவை அறை ஆர்த்தவர் படையின் நேர் தடங்கன் உமைபாகாமா அடைவர்கோள் இடுகாட ஆரூரரே. இறைவன் தலையில் கங்கை உடையவர், பாகத்தில் அம்மை உடையவர், அறையில் பாம்பை கட்டியவர், நங்காட்டில் ஆடுபவர், வேல் போன்ற உமைபாகனாக தோன்றி அருள் செய்பவன். அடைகிலா அரவு என்றால் அடங்காத நாகம். மந்திரம் எண் 3. விண்ட வெண் தலையே கலனாகவே கொண்டு அகம் பழி தேரும் குலகனார் துண்ட வெண்பிறை வைத்த இறையவர் அந்த வானற்கு அருளும் ஆரூரரே. வெண்தலையில் யாசகம் பெறுபவர், இளமையானவர், பிறை அணிந்தவர், தேவர்களுக்கு அருள்பவர். விண்ட தசை இல்லாத, துண்ட பிறையில் ஒரு பகுதி. மந்திரம் எண் 4. விடையும் ஏறுவ வெண்தலையில் பழி கடைகள் தோறும் திரியும் எம் கண்ணுதல் உடையும் சீரை உறைவது காட்டு இடை அடைவர் போல் அரங்கு ஆக ஆரூரரே. திருவாரூர் இறைவன் இடபத்தில் ஏறுபவர். வெண்தலையில் பழி ஏற்க இல்லங்கள் தோறும் செல்பவர். நெற்றிக்கண் உடையவர், மரபுரி உடையவர், நங்காட்டில் இருப்பவர். கடைகள், வீடுகள், அரங்கு, இடுகாடு. மந்திரம் எண் 5. துளக்கை வேடற்கு உரி உடல் போர்த்தவர், வளைக்கை ஆலை ஓர் போகம் மகிழ்வு எய்தி திளைக்கும் திங்கள் சடையின் திசை முழுது அளக்கும் சிந்தையர் போலும் ஆரூரரே. திருவாரூர் இறைவன் யானையின் தோல் உரித்தவர். உமைபாகர். சடையில் பிறை உடையவர். 8 திசைகளையும் அளக்கும் திறன் உடையவர். உலகத்தை உருவமாக கொண்டு ஆடுபவர்.
குறிப்பு: இறைவன் உமைபாவராக இருப்பதால் உயிர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்து தானும் மகிழ்கிறார். மந்திரம் எண் 6. பண்ணின் இன்மொழியாலை ஓர் பாகமாம் விண்ணினார் விளங்கும் மதிசூடியே சுண்ணநீரு மெய்பூசி சுடலையின் அன்னி ஆடுவர் போலும் ஆரூரரே. பன்னிசை போல் பேசும் இறைவியை பாகமாக கொண்டவர், பிறை சூடியவர், திருநீறு பூசியவர், நங்காட்டில் ஆடுபவர். அன்னி என்பதற்கு நெருங்கி என்று பொருள். சந்தன கலவை போன்று சுண்ண வெந்நீர் பூசியவர். மந்திரம் எண் 7. மட்டுவால் குழலாளோடு மால்விடை இட்டமா முகந்து ஏறும் இறைவனார் கட்டுவாங்கம் கனல் மழு மாந்தனோடு அட்டமா புயமாகும் ஆரூரரே. தேனுடைய மலர்சூடிய உமையை உடையவர், திருமாலை இலபமாக கொண்டவர், கட்டுவாங்கம் நெருப்பு மழு மான் இவற்றை கையில் கொண்டு 8 தோள்களுடன் இருப்பவர். கட்டுவாங்கன் என்பது கருவி, ஒளி விடுகின்ற மழு. மந்திரம் எண் 8. தேய்ந்த திங்கள் கமல்சடையன் கனல் ஏந்தி எல்லியுள் ஆடும் இறைவனார் காய்ந்து காமனை நோக்கின கண்ணினார் ஆய்ந்த நான்மறை ஓதும் ஆரூரரே. சடையில் பிறை உடையவர், கையில் நெருப்பு உடையவர், நள்ளிருளில் நடனம் ஆடுபவர், ஆசை கடவுளை எரித்தவர், வேதம் போதி புகழப்படுபவர். எல்லி என்றால் இரவு, காய்ந்து என்றால் சினந்து. மந்திரம் எண் 9. உண்டு நஞ்சு கண்டத்துள் அடக்கி அங்கு இண்டை செஞ்சடை வைத்த இயல்பினான் கொண்ட கோவண ஆடையன் கூர் எரி அண்டவாணர் அடையும் ஆரூரரே. நீலகண்டன் தலையில் மாலை அணிந்தவர், கோவண ஆடை உடையவர், கையில் அனல் ஏந்தியவன், தேவர்களால் வழிபடப்படுபவர். இண்டை என்பது தலை மாலை, கூர் எரி மிகுந்து எரிகின்ற. மந்திரம் எண் 10. மாலும் நான்முகனும் அருகிற்கிலார் காலனாய அவனை கடந்திட்டு சூளம் மான் மழு ஏந்திய கையினார் ஆலமும் அழகாய ஆரூரரே. இறைவன் அயன்மால் அறியாத பெருமை உடையவர், காமனை எரித்தவர், சூளம் மான் மழு ஏந்திய கையனார், ஆலம் உண்ட கண்டத்தார், திருவாரூர் பெருமான். இப்பதிகம் முழுமையும் இறைவனுடைய பெருமையை கூறுவதாகும். மீண்டும் அனைவரையும் வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி. திருச்சிற்றம்பலம். போன பதியத்துக்கு சுமதி அவங்க பேசுன பதியத்தை பார்த்தீங்கன்னா